Vinayaka Mission's Kripananda Warrior Engineering College, Salem campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நினைத்து பார்த்திருக்காத ஒரு நிலைமையை இன்றைக்கு நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இத்தனை தோல்விக்கு பிறகும் இன்னும் அனைவரும் உணர்ந்து விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற தலைமை கழகத்திலிருந்து கீழே இருக்கிற அடிப்படை தொண்டன் வரை ஏன் தோல்வியடைந்தோம், எதற்காக தோல்வியடைந்தோம், என்ன காரணம் என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தரை தவிர அந்த ஒருத்தர் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் திருந்து நீக்கப்பட்ட எம்ஜிஆர். அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் தீய சக்தி ஒழிக்கப்பட வேண்டும் என்று தொடங்கப்பட்ட இயக்கம்தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இயக்கம். ஒவ்வொரு தொண்டனுடைய ரத்தத்திலும் திமுகவினுடைய எதிர்ப்பு ஊட்டி ஊட்டி வளர்க்கப்பட்ட இயக்கம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள். அப்படிப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திமுகவோடு இணைந்து முதலமைச்சராக வேண்டும் என்று நினைத்த போதே அதிமுக தன்னுடைய அந்த வார்த்தையை சொல்வதற்கு கூட எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது. இன்றைக்கு தன்னுடைய சுய நிலையை இழந்திருக்கிறது. இன்றைக்கு அதிமுகவில் இருந்து நிர்வாகிகள் தொண்டர்கள் கொத்து கொத்தாக விலகி கொண்டிருக்கிறார்கள். சீட்டு கட்டு போல் இன்றைக்கு அதிமுக சரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது எதையுமே தெரியாததை போல பூனை கண்ணை மூடிக்கொண்டால் இருண்டு விட்டது என்றது போல இன்றைக்கு சிலர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் 50 ஆண்டு காலம் பாடுபட்டார்கள். தங்களுடைய உழைப்பு, ரத்தம், பணம், குடும்பத்தை பார்க்காமல் செலவு செய்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு. அப்படிப்பட்ட உழைத்தவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு செல்கிறார்கள் என்றால் அவருடைய மனவேதனை என்ன? ஆனால் அவர்களை பார்த்து சாதாரணமாக சொல்லுகிறார் துரோகி என்று. சாதாரணமாக சொல்லுகிறார் துரோகி என்று. தங்களுடைய செயல்பாட்டுடைய குறைகளை உணராமல் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு தொடர் தோல்வி. இது தோல்வி அல்ல. அதிமுக மக்கள் மத்தியிலே புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது. சொல்லுகிறார் 47 தொகுதியிலே வெற்றி என்று சொல்லுகிறார். வாய் கூசாம சொல்லுகிறாங்க. எப்படி வெற்றி? அந்த 31 தொகுதி 47 தொகுதியில் 31 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இல்லை என்றால் இங்கே வட மாவட்டத்திலே அரியலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வெள்ளூர், தர்மபுரி, ஏன் சேலத்தில் இவரே தப்பி தவறிதான் தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சிருப்பார். மீதி 6 தொகுதியும் ஜெயிச்சிருக்காரு. அதிமுக ஒரு 7-8 தொகுதியில் ஜெயிச்சிருக்கோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மையை ஒற்றுக்கொள்ள வேண்டும். சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி இருக்கிற தொண்டர்களை காப்பாற்ற முடியும். தினந்தோறும் அதிமுகவுடைய நிர்வாகிகள், இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? என்ன காரணம்? என்ன குறை சொல்கிறார்கள்? தலைமை மீது. தலைமை அனுசரித்து போகவில்லை. தலைமை தன் தவறை திருத்திக் கொள்ள மறுக்கிறது. யாருடைய கருத்தையும் கேட்க தயாராக இல்லை. தன்னை சுற்றி ஒரு வேலியை போட்டுக் கொண்டிருக்கிறார். அதில் ஒரு 4-5 ஜால்ராக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் சாமி போடுகிறவர்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார். இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது
சாதாரண தொண்டன் முதலமைச்சராக வரலாம், அமைச்சராக வரலாம், சட்டமன்ற உறுப்பினராக வரலாம், நாடாளுமன்ற உறுப்பினராக வரலாம். இதுதான் அதிமுகவுடைய சிறப்பு அம்சம். அதனால்தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தங்களை இணைத்துக் கொண்டார்கள். லட்சக்கணக்கான இளைஞர்களும் பல பேர் இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு உழைத்து வந்திருக்கிறார்கள். சாதாரண தொண்டன் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார்கள். அதிமுக என்பது ஒரு குடும்ப கட்சி அல்ல, இது தொண்டர்கள் கட்சி என்ற நிலையால் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பது போல இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு செய்திகளை பரவிட்டுக் கொண்டிருக்கிறார். நேற்று அவர் கூட்டம் நடத்தியதாகவும் அந்த கூட்டத்தில் எல்லாம் ஆரவாரமாக உங்கள் மகனை அரசியலுக்கு கொண்டு வாங்க, அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதுக்கு எதுக்கு இந்த டிராமா? யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், உங்கள் பிள்ளை வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவருக்கும் முழு உரிமை உண்டு. வரட்டும், நேரடியாக வரட்டும், அரசியலுக்கு வரட்டும், பணியாற்றட்டும், சேவை செய்யட்டும், வளரட்டும். அதில் யாரும் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஏன் நாடகம் டிராமாவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கம் இன்றைக்கு படு தோல்விக்கு காரணம் பணம், பதவி, வெறி. செயற்குழு கூட்டம் ஆண்டுக்கு 2 முறை கூட்டப்பட வேண்டும். அந்த செயற்குழு கூட்டத்தையாவது கூட்டுங்கள், எல்லோரையும் அழையுங்கள், அதில் விவாதியுங்கள். ஏன், என்ன காரணம், என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது சீர் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை விவாதியுங்கள், விவாதம் செய்யுங்கள். ஏன் அஞ்சுகிறீர்கள்? ஏன் அச்சப்படுகிறீர்கள்? ஒரு ஜனநாயக நாட்டிலே ஒரு இயக்கத்திலே மாற்றுக்கட்டு இருக்கதான் செய்யும். அதை ஏற்றுக்கொள்கிற தலைவர் தான் ஒரு சிறந்த தலைவர்.